டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா போர் தொடுப்பதற்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வர்றோம். ஒன்று, உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க வேண்டும், உலகத்தை மிரட்டி வைத்திருக்க வேண்டும், தாங்கள் சொன்னால் எந்த நாடுகளும் கைகட்டி வாய்ப்புத்தி நிற்க வேண்டும், அதிலும் குறிப்பாக வளைகுடா நாடுகள் அவையெல்லாம் தான் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும். இதற்கு பின்னணியில் கச்சா எண்ணெய், பெட்ரோ டாலர், தங்கம் உள்ளிட்ட பல காரணங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த அமெரிக்காவை தூண்டி விட்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய நோக்கமும் பின்னணியும் பார்த்தா அதிர்ச்சிகரமாக இருக்கும். அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், டிஎன்டிவி நியூஸ் தமிழ் ஆகிய யூடியூப் சேனல்கள், டிஎன்டிவி தமிழ் ஊடகம் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் ஆகிய பக்கங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றலாம். இப்போ நம்ம இந்த காணொலிக்குள்ள போலாம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம். நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்தா யூதர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள், யூதர்கள் உலகத்திலேயே அதி நவீனமான சிந்தனைகள் கொண்டவர்கள், அவர்கள் தான் இந்த உலகத்தை கட்டி ஆள்கிறார்கள், இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் யூதர்களால் தான் நடத்தப்படுகிறது என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து தகவல்களாக கேட்டு வர்றோம். இதையெல்லாம் தாண்டி இந்த யூதர்கள் தான் இலுமினாட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள். ஒரு 10-15 குடும்பங்கள் தான் இவர்கள் அவருடைய வாரிசுகள் தான் இந்த உலகத்தை கட்டி போட்டிருக்காங்க. பெரும்பாலும் நீங்க வணிக வங்கிகள் எல்லாம் இந்த யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று இது போன்ற பல தகவல்கள் அங்கே நம்ம தொடர்ந்து இருக்கிறது பார்க்கலாம். இவர்கள் தான் அந்த இலுமினாட்டிஸ் என்று ஒரு பல விதமான ஊகங்கள் அடிப்படையிலும், சில தரவுகள் அடிப்படையிலும், கணிப்புகள் அடிப்படையிலும், தொகுப்புகள் அடிப்படையிலும் பல தரவுகள் வெளிவந்துட்டு இருக்கு நம்ம பார்க்கலாம். உண்மையிலேயே யூதர்கள் அப்படி இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கிற இந்த பார்வையிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு இலக்கை நோக்கித்தான் யூதர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பார்வைகளை பார்த்தோம்னா எல்லாமே தெளிவாகும். அதற்கு பெயர் இலுமினாட்டியா இருக்கலாம், யூதேயாவா இருக்கலாம், ஜியோனிசமா இருக்கலாம், அல்லது ஏதாவது பெயர் கொண்டதாக இருக்கலாம். ஆனால் யூதர்கள் இந்த இலக்குகளை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நெதன்யாகு உறுதிப்படுத்தியிருக்கார். நம்ம ஒன்றும் கற்பனையில சொல்லலை. இந்த நெதன்யாகு யாரு? இப்போதைய இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அவர் தான். அவர் ஒரு ஜியோனிச யூதர். அவர் உறுதிப்படுத்தியிருக்கார். எப்படி உறுதிப்படுத்தியிருக்காரு? 2 நாளைக்கு முன்னால பேசும்போது, நேற்று முன்தினமோ அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செங்கிஸ்கான் இயேசு கிறிஸ்துவை விட பரவாயில்லன்னு இருக்கார். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு செங்கிஸ்கானே பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கார். ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? இந்த 2 சொற்கள் அவ்வளவு ஒரு சாதாரணமான சொற்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவையும் செங்கிஸ்கானையும் ஒப்பிட வேண்டிய தேவை இஸ்ரேல் பிரதமருக்கு இதற்காக ஏற்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஈரான், ஈராக் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள், அவை பயங்கரவாதத்தை தூண்டுகின்றன. அதாவது இஸ்லாம்னாலே பயங்கரவாதம் என்பதாக உலகம் முழுவதும் பரப்புரை செய்யப்பட்ட இந்தியா மட்டுமே கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் இந்த சங்க பரிவார பாரதிய ஜனதா கட்சியினர் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் சொல்றாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது உலகளாவிய இந்த ஜியோனிச யூதர்களால் பரப்பப்படக்கூடிய, மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு பரப்புரை. இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் என்று இந்த யூதர்களும், இந்த ஜியோனிச யூத இவர்கள் தான், இந்த குழு தான் உலகெங்கிலுமே இப்படி ஒரு பரப்புரையை மேற்கொள்கின்றன. இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக மட்டும்தான் பரப்புரை மேற்கொள்கிறார்களா அப்படின்னா இல்லை, அவர் கிறிஸ்தவத்திற்கு எதிராகவும் இப்படிப்பட்ட பரப்புரையை மேற்கொள்கிறார்கள் என்பதை நெதன்யாகுவினுடைய இந்த உரை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. அப்போ இஸ்ரேல் யூதர்களுக்கு, இவர்கள் இஸ்ரேல்ங்கிறத அந்த யூதர்களுடைய நாடாக எப்போது அது மாறியது அப்படின்னு பார்த்தா, இந்த யூதர்கள் உலகெங்கிலுமே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் பல நூற்றாண்டு காலமாக. அப்படி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில், இப்போதைய இந்தியா, அப்போதைய சேர நாடு கேரளா, அங்க பார்த்தீங்கன்னா கொச்சின் யூதர்கள் அப்படின்னு ஒரு குழு இன்னும் இருக்காங்க. அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு, அந்த 2000 ஆண்டுகள் காலத்திற்கு முன்னால வந்தவங்க. அவங்க அப்பொழுதே விரட்டி அடிக்கப்பட்டு இங்கே தஞ்சம் அடைந்தவர்கள். அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்தவர்கள் தமிழ் மன்னர்கள், சேர மன்னர்கள். சரிங்களா? அதுல இன்னொரு யூதர் குழு இருக்கு, பரதேசி யூதர்கள்னே இன்னொரு குழு இருக்கு. அவர்கள் பிற்காலத்தில் வந்தவங்க, ஸ்பெயின் போன்ற நாடுகளிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு தங்களை காத்துக் கொள்வதற்காக கேரளா வந்தவர்கள், சேர நாடு வந்தவர்கள் அவர்கள். இந்த 2 தரப்பினரும் 2000 ஆண்டு காலமாக, அதிலும் குறிப்பாக இந்த கொச்சின் யூதர்கள் 2000 ஆண்டு காலமாக இங்கே இருக்காங்க. இவங்க எப்போ தெரியுங்களா கிளம்பி போனாங்க? 1948 இந்த பாலஸ்தீன நாட்டுக்குள்ள இஸ்ரேல் என்கிற ஒரு தனி நாட்டை இவர்கள் உருவாக்கும் போது, அது அங்கீகரிக்கப்பட்ட போது,
இந்த கொச்சின் யூதர்களும் கிளம்பி போனார்கள் எங்க? இஸ்ரேலுக்கு. இதைத்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ போய் இஸ்ரேலில் போய் என்ன பேசினாரு? இங்கே வாழக்கூடிய கணிசமான மக்கள் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர்கள், அவர்கள் இங்கே வந்து தற்பொழுது ஒரு மிகப்பெரிய இந்திய கம்யூனிட்டியாக, இந்திய சமூகமாக இங்கே அவர்கள் வாழ்கிறார்கள். இது தந்தை நாடு என்றால் அது தாய் நாடு என்றெல்லாம் அவர் சொன்னார் இல்லைங்களா? அது தாய் நாடோ தந்தை நாடுன்னு சொன்னார் இல்லைங்களா பிரதமர்? அவர் இந்த அடிப்படையில் தான் சொன்னார். கொச்சின் யூதர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர்கள், அவர்கள் அங்கே போய் இஸ்ரேலில் வந்து தனி கம்யூனிட்டியாகவே இந்தியாவிலிருந்து திரும்பி வந்தவர்கள் அப்படின்னு. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னா, இப்போ நம்ம வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஃபிஜி தீவுகளுக்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இங்கிருந்து வந்து வேலைக்காக, தோட்ட வேலைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டாங்க இல்லைங்களா தமிழ் பூர்வக்குடி மக்களை. அவர்களெல்லாம் திரும்பி வந்து ஒரு காலத்தில் வந்து 70-77களில் வந்து பர்மாவில் வந்து பிரச்சனையாகி திரும்பி வந்தாங்க. 77களில் இலங்கையிலையும் பிரச்சனையாகி திரும்பி வந்தாங்க. அவர்களெல்லாம் நாங்கள் வந்து வம்சாவளி தமிழர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அதாவது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டு மீண்டும் தங்கள் தாய்நாடு திரும்பியவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதே போலதான் யூதர்கள் பல்வேறு வெளிநாடுகளுக்கு அவர்கள் வந்து அகதிகளாக சென்ற நிலையில் 1948 இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது அந்த நாட்டுக்கு மீண்டும் அவர்கள் வந்து திரும்பினார்கள். அப்போ வெளிநாடுகளுக்கு விரட்டி அடிக்கப்பட்டு தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பியவர்களாக அவர்கள் உணர்கிறார்கள். ஆக இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி உலக நாடுகள் எல்லாம் தாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு அனாதைகள் போல சுற்றி திரிந்து, ஆனால் எங்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கிறது என்று அவர்கள் உறுதி செய்து கொண்டு இஸ்ரேலை வந்து அவர்கள் பிடிக்கிறாங்க 1948. சரி, நீங்கள் உலகம் பூரா பல நூற்றாண்டு காலமாக அகதிகளாக இருந்தீங்க, உங்களுக்கு என்று ஒரு நாடு உலக நாடுகளாக சேர்ந்து கொடுத்துருச்சு, அங்கீகரிச்சிருச்சு இஸ்ரேல் நாட்டை. அத்தோடு இருக்க வேண்டியது தானே? எதற்காக பக்கத்து நாடான ஈராக்கை பிடிக்கணும்னு நினைக்கிறது, அதற்கு பக்கத்து நாடான ஈரானை பிடிக்கணும்னு நினைக்கிறது, பக்கத்து நாடான லெபனானை பிடிக்க வேண்டும் நினைக்கிறது, பக்கத்து நாடான சிரியாவை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறது? இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து இந்த இஸ்ரேலுக்கு வருகிறது? அந்த அகண்ட இஸ்ரேலை உருவாக்க விரும்புகிறாங்களா? உலகம் முழுவதும் அகண்டதா? நானே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன், அவர்கள் உலகம் முழுவதும் ஒரு இஸ்ரேலை உருவாக்க விரும்புகிறாங்கன்னு. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் நாம் இன்னும் ஆழமாக ஆராய அவருடைய நோக்கம், அதிலும் குறிப்பாக நெதன்யாகுவே வாய் திறந்து இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு செங்கிஸ்கானே பரவாயில்லன்னு சொன்னதை அடுத்து நம்முடைய இந்த தேடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவடைந்து நமக்கு பல கிளாரிட்டிகள், தெளிவு கிடைக்கிறது. ஆக இவர்களுக்கு அகண்ட இஸ்ரேல் அமைக்க வேண்டும் என்பது அல்ல நோக்கம். அகண்ட உலகம் முழுவதுமே இஸ்ரேல் மயமாக வேண்டும் என்பது அல்ல அவர்கள் நோக்கம். மாறாக அவர்கள் அமைக்க துடிப்பது அகண்ட யூதேய நாடுகள், அகண்ட யூதேயம், உலகம் முழுவதுமே யூதேயமாக மாற வேண்டும். இந்த யூதேயம் என்பது என்ன? யூதர்களுடைய மதம். இந்த யூதர்களுடைய மதம் தான் யூதேயு. இந்த மதம் தான் உலகெங்கிலுமே பரவி நிற்க வேண்டும். அதற்கு என்ன அடிப்படை? எப்பொழுது அது நடக்கும் என்றால், மெசேயா என்று சொல்லக்கூடிய தங்களுடைய யூதேய கடவுள் தூதுவன், அவர்கள் மொழியில தலைவன்னே வச்சுக்குவோம், அவர் இறங்கி வர வேண்டும். அவர் எப்போ இறங்கி வருவார்? இதுவரையில் வரல. எப்போ இறங்கி வருவார் அப்படின்னா, இஸ்ரேலில் பிடிச்சிட்டாங்களா 1948 முதல்ல. இப்போ வந்து ரைட்டுப்பா, நான் தயாராகிட்டேன், இறங்கி வர தயாராகிட்டேன் அப்படின்னு மெசையா இப்போ ஆயத்தமாக இருக்கார். அதன் பிறகு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெபனான், சிரியா, ஈராக், இந்த 3 நாடுகளையும் பிடிக்க வேண்டும். அதை இஸ்ரேலாக மாற்ற வேண்டும். இப்படி மாற்றிவிட்டால் மெசையா கீழே இறங்கி வந்துடுவார். கீழே இறங்கி வந்ததுக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாம், உலகில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த மெசையாவை பின்பற்ற தொடங்குவார்கள். அவர்தான் கடவுள் என்று அறிந்து கொள்வார்கள், அவர்தான் கடவுளின் தூதன் என்று அறிந்து கொள்வார்கள், எப்படியோ ஒரு தலைவன் என்று கூட அறிந்து கொள்வார்கள். அதன் பிறகு இந்த உலக மக்கள் பூரகம் மெசையாவினுடைய பக்தர்களாக, பின்பற்றாளர்களாக மாறுவார்கள். இந்த உலகமே முழுக்க ஒரு யூதேய மதத்தை சார்ந்ததாக மாறும். அப்பொழுது இஸ்ரேல் தான் அதன் தலைமை இடமாக இருக்கும். எப்படி கிறிஸ்தவத்திற்கு இப்போ வாடிக்கை இருக்கிறதோ, எப்படி வந்து இஸ்லாமுக்கு ஒரு அடிப்படையான இடமாக மெக்கா மதீனா இருக்கிறதோ, அதுபோல இந்த இஸ்ரேல் என்பது முழுக்க யூதேயுனுடைய தலைமையகமாக மாறும். அப்பொழுது பாலஸ்தீனம் என்பது இருக்காது. இதுதான் இந்த ஜியோனிச யூதர்களுடைய அடிப்படையாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பகைமையை உண்டாக்குறது, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் பகைமையை உண்டாக்குவது, இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பகைமையை உண்டாக்குவது,
இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளுக்கும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளுக்கும் மோதலை உருவாக்குவது, இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கிடையே மோதலை உருவாக்கி இப்படி மதச்சண்டையோடு இருக்காங்களே, இதுவாயா நீங்க நாடு, இதுவா உங்க அன்பு உங்க இறைவன் போதித்தது அப்படின்னு உலக மக்கள் எல்லாம் வெறுக்க வைத்து இந்த மதமே வேண்டாம் என்று யூதேயா மதத்தை அனைவரையும் பின்பற்ற வைப்பதும், இந்த ஒட்டுமொத்த உலகமும் யூதேயா உலகமாக மாற்றப்படுவதும், அதற்கு தலைமையகமாக இஸ்ரேல் இருப்பதும் தான் நோக்கமாக இருக்கிறது. கேட்ட அதிர்ச்சியா இருக்கா இல்லையா? இதுதான் உண்மை. ஆக நம்ம ஏதோ பெரிய முற்போக்கு சிந்தனையோடு இஸ்ரேல் உலக நாடுகள் எல்லாம் ஆட்சி ஆண்டு அங்கு உள்ள இஸ்லாம் அடிப்படைவாதத்தை கிறிஸ்தவ அடிப்படைவாதத்தை எல்லாம் அழிக்கிறது என்பது நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அவர்கள் தங்களுடைய யூதேயா மதத்தை பரப்புவதற்காக இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் இந்து மதத்தையும் பௌத்த மதத்தையும் சீக்கிய மதத்தையும் சைவ மதத்தையும் வைணவ மதத்தை எல்லாம் அவர்கள் கேலி செய்து கொண்டு மட்டம் தட்டி கொண்டு அவர்களுக்கிடையே பகைமையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமான உலக மதச்சண்டைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த யூதேய ஜியோனிச யூத இஸ்ரேல். அதற்கு மொசாட் எனும் தன்னுடைய உளவுப்படையை பயன்படுத்திக் கொள்கிறது அந்த நாடு என்பதுதான் அதிர்ச்சிகரமான தகவல். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.